அண்ணா அக்கா பிரேமலதா அவங்க எந்தோ சர்ச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன என்ன மேட்டர்ண்ணா? அக்காண்ணா யார் விடியல சொல்லுதிய? அக்கா பிரேமலதாங்கய்யா. பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா அப்படி சொல்லுங்க. அதாவது திமுக தலைவர். என் அக்கா மைனின்னு எனக்கு எப்படி புரியும்? எல்லாரும் அக்கான்னு சொல்லி அங்கே நம்மளாம் அக்கான்னு சொல்லி. ஆமாம், இப்போது அந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? அப்போ ஒரு பிரச்சாரத்து டைமில் திமுக கூட்டணி தலைவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம முதலமைச்சராக இருந்திருப்பார் போலுக்கு. ஆமாம், அக்கா அந்த இடத்துல ரொம்ப ஒரு பெருமையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்குது தாராளமாக, போதை கலாச்சாரம் தாராளமாக நடக்குது, அது இல்லாமல் வேற எங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு அது அவங்கள வசதி பேசினது தானே, அதில் தப்பு இல்லை. அப்படியா? அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஐயோ, அவங்க நொந்துட்டா வடிவேல் கூட்டத்தில் இருந்தவங்க முதலமைச்சர்லாம் நொந்துட்டாவ, அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க கூட்டணியில் இருக்கிறதுல அவங்க எவ்வளோ தூரம். சரி, இன்னொரு மேட்டர் தெரியுமா? அடுத்தால இன்னொரு நாள் இன்னொரு மீட்டிங்ல போய் என்ன சொல்லிருக்காங்க, பத்திரிகையாளர்லாம் அதை மாத்தி எழுதி விட்டாங்க. நான் என்ன பேசினேன், அண்ணனுக்கு ஆதரவா பேசினேன், அண்ணன் தான் முதலமைச்சர், அண்ணன் தான் பொம்பளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்க வரட்டு, அவங்க கதை எப்படி இருந்தாலும் விசுவாசம் அவங்க. ஆமா, நன்றி கடன், அதாவது பெற்ற இன்பத்துக்கு ஒரு நன்றி கடன் வேணும். பெற்ற அனுபவம் அப்படிதானே. நல்ல சில்லறை எல்லாம் வாங்கியிருப்பாவ, அது நம்ம கண்ணால காணல. ஆமா, காணாத சொல்ல விடாது, அது வேற. சரி, போட்டு நல்லா இருக்கட்டும். ஆமா, அவைய உரட்டு, அவைய கதை, அவைய அரசியல், அவைய லாபத்தை பார்க்க என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு கடைசியில் அவங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லிதாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கத்தக்கனே ஆகிப்போச்சு. சரி, நாடு நல்லா ஆகட்டும், எப்படியோ நல்லபடியா எப்படியாவது என்னதையும் செய்துட்டு போட்டு. சரி.